எக்ஸர்சைஸ் 5.1ல 10th சம்மு. இப்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ்க்கு பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கும்போது 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பக்கெட் பெயிண்ட் ஆகுது. அப்போது இதோட டோட்டல் ஏரியாவுக்கு ஒரு தடவை ஒரு கோட்டுக்கு பெயிண்ட் அடிச்சோன்னா எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால் டிவைட் பண்ணிட்டாலே எத்தனை பக்கெட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அரேஞ்ச் பண்ண போகிறேன். பாயிண்ட்ஸை பாருங்கள். இந்த பாயிண்ட்டை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க கொடுத்ததுக்கும் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அரேஞ்ச் பண்ணும்போது அது மாறி போயிருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க ஒரு வாட்டி. ஏபிசி நான் எடுத்துக்கிறேன், பேர் வச்சுக்கிறேன். ஆனால் இங்கே கொடுத்த ஏபிசி வேறு மாதிரி இருக்குது. நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த அரேஞ்ச்மெண்ட் படி நம்ம போட்டுக்கலாம். இப்போது சொல்யூஷன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 x1 அது -5, x2 7, x3 1, அப்புறம் திரும்பவும் x1 -5, y1 அது -4, y2 -4, y3 6, திரும்பவும் -4 இல்லையா, ஈக்குவல் டு 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × 5 20 ப்ளஸ் 42 -4 இல்லையா, -4 × 7 28 -28, இது -4, இது 30 -30. அப்போது என்ன பண்ணலாம், 1/2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 62 -4 மைனஸ் எல்லாமே ப்ளஸ் தான் இல்லையா, மைனஸ் தான் இல்லையா, அப்போ -28 4 அப்புறம் 30 12 1 6 62, அப்போ இது 62 ஈக்குவல் டு 1/2. 62ல் 4 போச்சுன்னா 58 -62. ஆனால் இது எல்லாம் மைனஸ் தானே இருக்குது இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் 1/2 58 + 62 எவ்வளோ, 58 62 10 1 12 120. அப்போது 120 டிவைட் பண்ணால் 60 இல்லையா, அப்போது ஏரியா ட்ரையாங்கிள் எவ்வளோ, 60 ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோ இடங்குது. ஆனால் எத்தனை பக்கெட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பக்கெட் தேவைப்படுச்சு, 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பக்கெட் இல்லையா. அப்போது 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும், 60 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 10. அப்போது 60 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 பக்கெட் பெயிண்ட் ஆகும். அவ்வளோதான் சம்.